2026க்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிஞ்சு அதற்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா தாவேக்கா தான் முன்னிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 110 தொகுதிகளுக்கும் மேலாக இது வெற்றி வாய்ப்பை பெறப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எலெக்ஷனுக்கான பிரச்சாரம் நடத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் விஜய் சார்பாக நிறைய இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று கரூர் சம்பவம், அப்புறம் வந்துட்டு மனைவி சங்கீதாவுடையான மனமுறிவு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் வந்துட்டு விஜய் ஜெயிப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. ஏன்னா பெண்களுடைய ஓட்டு வந்து முற்றிலும் குறைக்கப்படும், கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாமே முறியடிச்சு இப்போ விஜய் வந்து வெற்றி வாய்ப்பை பெற்றுட்டு இருக்கிறாரு. ஏன்னா 90 தொகுதிகளனாச்சும் வெற்றி பெற்று இவர் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் போட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எகத்தாளமான ஒரு பேச்சுக்கள் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே முறியடிச்சு இப்போ தாவேக்கா தான் வின் பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருச்சு. இதை குறித்து விஜயோட மகளான திவ்யா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அப்பா வந்து ஒரு அப்பாவா இல்லாமல் ஒரு ஹீரோவா இல்லாமல் ஒரு தலைவராக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கடந்த 2 வருஷமாகவே அப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த அரசியல் பற்றி இந்த 2 வருஷமாகவே படிச்சிருக்கிறாரு. நிறைய இடங்களில் தேடி அதை பற்றின விஷயங்கள் வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. அதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து ஃபியூச்சரில் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் அரசியலை வந்து இப்போதைக்கு விட்டுட்டா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அதை வந்து மறுபடியும் தொட முடியும். அதனால் இந்த தடவை அவர் வெற்றி அடைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் வந்து 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு ஆயிருக்கு. ஆனாலும் மக்கள் அதிகப்படியான நம்பிக்கை வச்சுருந்தாரு. மக்கள் அதே மாதிரி ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்படி தன்னை நம்பின மக்களுக்கு வந்து இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக அவங்க பொண்ணு வந்து பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பமாக இருக்கட்டும், தன்னோட ஃபேமிலி சைடு, ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாருமே டிவிக்கு தான் நாங்கள் ஓட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்பா வந்து சிஎம் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க உறுதி சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் தத்தையை பற்றி மகள் என்ன சொல்லியிருந்தாலுமே தாவேக்கா தலைவரான விஜய் வந்து தமிழ்நாட்டை நல்ல முறையில் நடத்துவாரா, மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வாரா அப்படிங்கிற பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.